ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்ம டேஸ்டியான ஒரே ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணி சூப்பர் பர்ஃபெக்டான இன்ஸ்டன்ட் அல்வா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2 பீட்ரூட் மீடியம் சைஸில் இருக்கிறத எடுத்துகிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இந்த லெவலுக்கு கட் பண்ணியாச்சு. இது கூட இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா பீட்ரூட் ஜூஸ் மாதிரி ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஜூஸை வந்துட்டு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம கோதுமை மாவோ இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயில் நெய்யை காய வச்சுக்கலாம். நெய் காய்ஞ்சதும் நம்ம 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அந்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பீட்ரூட் ஜூஸை அதில் ஊற்றிடலாம். இப்போ நமக்கு 1 கப் பீட்ரூட் ஜூஸ் வந்திருக்கு. அதுக்கு 2 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கோங்க. கரைச்சதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு எடுத்துருந்தீங்கனாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே சுகர் ஆட் பண்ண வேணாம். பீட்ரூட்லேயே நேச்சுரலாக ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு மேலே சுகர் ஆட் பண்ண தேவை கிடையாது. இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கைவிட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போ நம்ம மாவு சேர்த்தோன்னே நமக்கு திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இறக்கணுன்னே இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக இறுகிடும். லாஸ்ட்டாக நம்ம வச்சுருந்தா முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக நெய் தடவி கிரீஸ் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அல்வாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட சூப்பர் டேஸ்டில் அப்படியே பார்க்குறதுக்கு திருநெல்வேலி அல்வா கலரில் செம்ம டேஸ்டியான இன்ஸ்டன்ட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கையிலே எச்சி விடுற மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கன்சிஸ்டன்சி ஃபைனலாக பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. பர்ஃபெக்டாக அல்வா கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. பீட்ரூட்டில் நமக்கு நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி அப்படைசிங்காக பார்க்குறதுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவன் தோ அவங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கலைன்னா கூட இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ லைக்கை தட்டி விட்டு கீழே எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே டான் உங்களுக்கு சேரும். இதே மாதிரி நம்ம நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் vlogs போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா அந்தந்த பிளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் மோத்திச்சூர் லட்டு தீபாவளிக்கு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். ரொம்ப ஈஸியான வேலை. அது செய்கிறது எப்படிங்கிறத நான் வீடியோட எண்டில் லிங்க் தர்றேன். கிளிக் பண்ணி பாருங்கள். டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.